3.6 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான திட்ட ஊழலுடன் தம்மை இணைத்து பேசும் குற்றச்சாட்டுகளை பொருளாதார முன்னாள் அமைச்சர் டத்தோசி ரஃபிசி ரம்லி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோசி நஜீப் துன் ரசாக் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கில் 2.3 பில்லியன் ரிங்கிட் தான். அதைவிட அதிகமாக 3.6 பில்லியன் ரிங்கிட் ஊழல் செய்திருப்பதாக என்னை சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். இது ஓர் அதிகப்படியான சதி முயற்சியாகும். எனது புகழை அளிக்கவே இந்த குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுகின்றன. ஆனால் இதுவரை எந்த நம்பகமான ஆதாரமும் வெளியிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து விரிவாக யங் பரந்தி மந்திரி YBM எனும் தனது பாட்காஸ்டில் இன்றிரவு விளக்கமளிப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் குற்றச்சாட்டுகளை பரப்பியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக MACC விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் குற்றச்சாட்டுகள் தவறான முறையில் ஊழல் வழக்காக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக ரஃபிசி கூறுகிறார்.